கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி இறுதிக்கட்ட நிலவரம் தான் பார்க்க இருக்கிறோம். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ராஜேஷ்குமார் களத்தில் இருக்காரு. ராஜேஷ்குமாரை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் என்பதை தாண்டி ஏற்கனவே கடந்த 2 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர். 3வது முறையாக இதே தொகுதியில போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில இவரை எதிர்த்து 3 முக்கியமான வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் நிவின் சைமன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் சுபின், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் ஹிம்லர். இங்க களம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிக்கப்படக்கூடிய வேட்பாளர்களா இருக்காரு இங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஹிம்லர். ஹிம்லரை பொறுத்தவரை இளைஞர், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒரு இளம் பேச்சாளர். அப்படிங்கக்கூடிய வகையில அவர் சீமான் அவர்களுடைய கொள்கைகளை இந்த பகுதிகளில் கடைக்கோடி வரை கொண்டு போய் சேர்த்ததுல கவனம் குவிக்கிறார் ஹிம்லர். அதே நேரத்தில் அது ஓட்டாக மாறுமா, காங்கிரஸ் கட்சியை எதிர்க்க முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அதை விட மிக முக்கியமா இங்க பாஜக சார்பில், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் போட்டியிட்டாலும் தாமரை சின்னத்துல களங்காணக்கூடியவர் நிவின் சைமன். இந்த நிவின் சைமனை பொறுத்த வரைக்கும் இவர் இதே தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த ஜான் ஜேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ அவர்களுடைய சொந்த பையன். இவர் ஒரு மருத்துவரும் கூட. அதெல்லாம் மட்டுமில்லாம ஸ்கின் டாக்டருங்கிறத தாண்டி இவருடைய குடும்ப உறவு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவு அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அப்ப அப்பாவு அவர்களுக்கு ரொம்ப சொந்தக்காரரும் கூட. சோ அப்படிப்பட்டவர் இங்கு பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டாலும் கூட நான் ஏன் பாஜக சார்பில் போட்டியிடுறாருன்னு சொல்றேன்னா தாமரை சின்னத்துல போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலுவாக இருந்தது, கடந்த காலங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. பட் அந்த வெற்றிக்கு அடித்தளம் என்னன்னா தாமரை சின்னம் இல்லை. நீங்க அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டம், காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில இரட்டை இலையில போட்டி போட்டிருந்தா கதை வேற. பட் அந்த தொகுதியில நேரடியாக இங்க இருக்க போட்டி போடக்கூடிய நிவின் சைமன் தமாக சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிற பொழுது பாஜகவினர் வாக்களை ஈர்க்கலாம். ஒரு காங்கிரஸ்ல இருந்து உடைச்சு ஓட்ட கொண்டு வரணும்ல தமாக, அந்த வேலையை அது செய்யாது. சோ அந்த இடம் அவருக்கான ஒரு பின்னடைவு அப்படின்னு நான் பாக்குறேன். ஒன்று. அந்த அடுத்ததா பாத்தீங்கன்னா சுபின் அப்படிங்கக்கூடிய வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் களத்தில் இருக்கார். அவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். தொகுதிக்குள்ள ஒரு 60,000க்கும் அதிகமான மீனவர் வாக்குகள் இருக்கு. சோ அப்ப அந்த மீனவர் வாக்குகள் இந்த முறை கொஞ்சம் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ராஜேஷ்குமார் தொகுதிக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு எதிராக 3 கட்சிகளும் வாக்குகளை பிரிக்கிறது அவரை பாதிக்குமா, அவருக்கு பாதகமா இருக்குமா அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் தொகுதிக்குள்ள ஒரு வளம் வந்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா தேங்காய்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம் கடந்த 2023 காலகட்டங்கள் எல்லாம் அந்த வேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்துல முகத்வாரம் பகுதியில அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு பல மீனவர்கள் உயிரிழப்புக்கும் காரணமாக இருந்துச்சு. இதை மாத்தணும் அப்படிங்கிறத அவர் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறார், ராஜேஷ்குமார் மக்கள் மன்றத்திலையும் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட திமுக அரசிடம் பேசி வலியுறுத்தி 235 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அந்த தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக பணிகள் மீண்டும் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டது. சோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு குட் நேம் இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி பழைய உச்சக்கடை சாலையில கணபதியான் கடவு முதல் விரிவிலை வரை கிட்டத்தட்ட 3,51,00,000 ரூபாய்க்கான சாலை பணிகளை மேற்கொண்டது. அப்புறம் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஆட்சியர் அலுவலகம் அழைத்துட்டு வர்றது, மக்களுக்கான கோரிக்கைகளை சொல்றது, இப்படி பல்வேறு விஷயங்களால ராஜேஷ்குமார் கடந்த முறை 55,000 வாக்கள் வித்தியாசத்தில் ஜெயித்தார். 55,000 அந்த லீடிங்கை மட்டும்தான் இவர்களால் குறைக்க முடியுமே தவிர பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. கிள்ளியூரை தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாகத்தான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி இங்கு மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராஜேஷ்குமார் மீண்டும் 3வது முறையாக இங்கு தன்னுடைய ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்வார் அப்படிங்கிறதா இப்போதைய கள யதார்த்தம் என்பதாக இருக்கிறது. அடுத்த தொகுதியில் சந்திப்போம்.